1 2 2025 கார்னியா 691 ட்ரா நம்பரு கேரளா லாட்ரி. சிங்கிள் போலில் 3 செட் எடுத்திருக்கேன். அதுலேயே 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல் போலில் பார்த்தீங்கன்னா 2 9 எடுத்துகிட்டு அதை அடிச்சுட்டு 5 9 எடுத்துருக்கேன் நண்பா. ட்ரா நம்பர் 6 இருக்கனால அதை பேஸ் பண்ணி கூட எடுக்கலாம். 3 டிஜிட்டில் நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபுல் வினிங் எனக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிற மாதிரி காமிக்குது. 31 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 374. இந்த ட்ரா நம்பர் அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தது எல்லாம் மிஸ் ஆகிருக்கு. 7 4 போர்டு தான் வினிங்க, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு எல்லாமே. பி போர்டில் ஏ போர்டுக்கு 3, பி போர்டில் மாற்றி வச்சுட்டேன். சி போர்டுக்கு 4 கொடுக்கல, 5 கொடுத்துருக்கேன். எல்லாம் மாற்றி வச்சுட்டேன், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. பி போர்டு 7 பேர் 6 கொடுத்துட்டேன். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி நீங்கள் ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனில் எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ், ஃபுல் வின்னிங் எல்லாமே. இது பெஸ்ட்டு போர்டு எதுவும் கொடுக்கல. ரொம்ப நேரமாக கெஸ் பண்ணி உடம்பு சரியில்லைனால சரியாக கெஸ் பண்ண முடியல நண்பா. 1 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 3 வந்தனா 2 வரலாம். ஃபஸ்ட்டு 2 4 காமிச்சிது, அதுக்கப்புறம் 5 காமிக்குது. நான் ட்ரா நம்பர் 6 இருக்கனால 5 வரலாம். பி போர்டுக்கு வந்து 7 வந்தனால 6 8 9. ஏன்னா ட்ரா நம்பர் 9 இருக்குது. ஸோ அதை 8 கூட மாற்றி வைக்கலாம். இல்லை 9 டேரெக்டாக இருக்கனாலும் இருக்கலாம். சி போர்டுக்கு வந்து 3 வந்துச்சு, 4 வந்தனால 3 5 8 எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். சி போர்டுக்கு இந்த பி போர்டில் ட்ரா நம்பர் 9 தூக்கி 8 கூட சி போர்டுக்கு மாற்றலாம். ஆல் போர்டுக்கு 5 9 எடுத்துக்கணும். நீங்கள் 5 8 கூட எடுத்துக்கோங்க. ஸோ டபுள் 8 வந்தால் கூட வரலாம். ஸோ நான் கொடுக்கல, என்னோடய கெஸ்ஸிங் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை ட்ரா நம்பர் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி இதையும் கன்ஃபார்மாக என்னால் கெஸ் பண்ண முடியல. சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் தலைவலி, உடம்பு வலி, கை கால் வலிக்கனால சரியாக கெஸ் பண்ண முடியல. அதான் லேட்டாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியாக காமிக்க முடியல கெஸ்ஸிங்கு. ரிசல்ட்டையும் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துல 3 வந்ததுனால 2 4 5. பி போர்டில் வந்து 7 தானே 6 8, நான் 9 எடுக்கல நண்பா. சி போர்டுக்கு அது 4 தான் 5 6 3 எடுத்திருக்கேன். அதேமாதிரி ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துல 1க்கு ஏ போர்டுக்கு 2 வரலாம். ஏ போர்டுக்கு 6ல் 5 டேரெக்டாக 6 வந்தாலும் வரலாம். ஏன்னா ரிசல்ட்டு பி போர்டு 7னால ஏ போர்டுக்கு 6 வைக்கலாம். பி போர்டுக்கு 9 டேரெக்டாக வந்துடலாம். இன்னும் 8 1 சி போர்டு பி போர்டுக்கு 1 மொத்தத்தில் 2 வரலாம். சி போர்டுக்கு வந்து 6 5 8 எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு 4 நம்பர் எடுத்திருக்கேன். 628 682 286 588. இது லாஸ்ட்டு பீசன் டபுள் 8 கொடுத்துருக்கேன்பா. இந்த 4 நம்பரும் கணக்கு வரான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் கன்ஃபார்ம் பண்ணி ஆல் போர்டுக்கு என்ன வரும் 3 டிஜிட்டில் அனுப்பிச்சுடுங்க. டியர் லாட்டி வந்து நான் ஃபேஸ்புக் பேஜில் வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்குங்க. டியர் லாட்டி 2025ன்னு போடுங்க. அதான் நம்ம சேனல் நேமு. ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டியர் லாட்டி பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டி நேற்று வந்து ரிசல்ட்டாக அப்படியே சி போர்டுக்கு பி போர்டு ஏதோ ஒரு போட்டு மாற்றி வச்சுட்ருக்காங்க. தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் வின்னிங் கொடுக்குறேன்வா. இது டியர் லாட்டி 1 மணி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 655. நான் வந்து டியர் லாட்டி கெஸ் பண்ணி எடுத்துடல. பி போர்டு பாஸ் ஆகிருக்கு, சி போர்டு மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஏ போர்டு 2 போர்டு மிஸ் பண்ணிட்டேன். கேரளா லாட்டி பேஸ் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து அப்படியே வைக்கிறான். இன்னும் பி போர்டு நான் வந்து மாற்றி வச்சிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து கெஸ் பண்ணியிருந்தால் கரெக்டாக வின்னிங் எடுத்துனா. டி போர்டுக்கு நான் 6 கொடுத்து 2 5 கொடுத்தோன்னா வின்னிங் எடுத்துருக்கலாம். நேற்று டியர் லாட்டி 1 மணிக்கு. இது டியர் லாட்டியை கெஸ் பண்ணதில் பாருங்கள். ஆல் போர்டு மிஸ் பண்ணிவிட்டேன். 55 இங்கே கொடுத்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா, ஏபி கொடுத்துட்டேன், பிசியில் வச்சுருந்தா வின்னிங் எடுத்துருக்கலாம். ஸோ எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. பி போர்டு மட்டும் சிங்கிளாக 5 கொடுத்து ஆனால் வின்னிங் வந்துச்சு. அதில் சி போர்டில் 5 கொடுத்துல அதில் 4 மாற்றி போட்டேன் கடைசியில் 2 நம்பர் எடுக்கும்போது. ஸோ அது மிஸ் பண்ணிட்டேன். அதே ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 6 வந்துச்சு ரிப்பீட்டாக. நான் வந்து 7 கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு மிஸ் ஆகுதுக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு இந்த 3 நம்பர்லேருந்து பாருங்கள் நண்பா. இதுலேருந்து எடுத்துக்கேன். அது 2 நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது 3 டிஜிட்லேயே உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் கணக்கில் வரதான் மட்டும் பாருங்கள். நான் பெஸ்ட்டு நம்பர் இன்றைக்கி எதுவுமே எனக்கு கொடுக்கல, ஏபிபிசிஎஸும் கொடுக்கல. அதே மாதிரி ட்ரா நம்பரையும் பேஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும். ட்ரா நம்பர் தான் எனக்கு காமிக்குது. ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்தனா அதில் ஒரு செட் எடுத்துக்கோங்க. இன்னும் 1 ப்ளஸ் பண்ணி வைங்க. இப்போ 3 வந்துச்சுன்னா 2 7 வந்துச்சுன்னா இப்போ 8 இல்லைன்னா 6 அப்படி 1 ப்ளஸ் பண்ணி ஒரு செட் இப்படி வைங்க. ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி இப்படி வைங்க. ஏன்னா அப்போ தான் வின்னிங் எடுக்கணும். 1 சும்மா 4 வைக்கலாம், இல்லைன்னா 3 வரும். சி போர்டுக்குலன்னா 5 வரும். ஸோ அப்படியும் வரும். ஒரு டைம் மிஸ் ஆகுது. அதனால் பார்த்து வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.